வணக்கம், உங்கள் ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சிஸ் பானவரம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம் ஒரு கஸ்டமருக்கு. அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். பீட்டர் சாஃப்ட் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாடல் வண்டி டிராக்டருக்கு உங்கள் டிராக்டருக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிங்க. இந்த கேப் இருக்கணும். அதாவது நீங்கள் கட் பண்ணி போடும்போது இந்த 3 இன்ச்சு கேப்பு ஒரு சாஃப்ட்டு முட்டாத மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்டன் ஓப்பனில் இருக்கும் சிலிண்ட்ரு. அந்த சிலிண்டர் வந்து பின் வச்சு லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ லென்த்தாக கொஞ்சம் போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நல்லா எல்லாமே சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் பாருங்கள். வணக்கம், உங்கள் ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சிஸ் பானவரம். இன்றைக்கி நம்ம வந்து வேலை மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்கிறோம். அதாவது இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறோன்னா, நம்ம அண்ணன் வந்து வருஷத்துக்கு ஒரு வேலை நம்மகிட்ட வாங்குவார். எதனா ஒன்று உடஞ்சி போச்சுன்னா, இது நீ எனக்கு சொல்லலை, இதில் நீ கிரீஸ் ஒன்றுன்னா அடிக்கணும்னா சொல்ல, ஆயிலில் ஒன்றுன்னா சொல்லன்னு சொல்லுவார். அதனால் எல்லா கஸ்டமரும், இப்போ அண்ணன் மட்டும் இல்லை, எல்லா கஸ்டமரும் அப்படி தான். நான் கிரீஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு போவோம், அந்த இடத்துல கிரீஸ் வைக்க மாட்டீங்க. உடஞ்ச பிறகு வந்து எனக்கு சொல்ல வரலன்னு சொல்லுவீங்க. அதனால் இனி வரும் காலங்களில் நீங்கள் கிரீஸ் வைக்கிறது, ஆயில் வைக்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். பார்த்து எல்லாருமே பயன்பெறுங்க. நன்றி. அது இந்த செயினுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் வந்து இந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு வண்டி, இது வந்து புது வண்டின்றதுனால ஒரு 1000-1500 கட்டு ஓட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஜெக்கும் போது ஒரு லிங்க் மட்டும் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது இந்த மெயின் செயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு டைட்டானோன்னா இதுவும் செயின் ஜெக்கும் ஒரு 1000 கட்டில் ஜெக்கிடும். அப்போது ஒரு லிங்க் எடுத்துகிட்டு திருப்பி போடலாம். அதாவது இந்த டைட்டரும் இந்த ஸ்ப்ராக்கெட் இருக்குது, சேஃப்டி பெல்ட் ஸ்ப்ராக்கெட்டாக, இதுவும் முட்டுற மாதிரி வந்தால் கடகடகடன்னு சவுண்டு வரும். அதனால் அதுக்காக அந்த ஒரு லிங்க் எடுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கட்டுக்கு ஒரு வாட்டி விடுங்க. இந்த பக்கம் 100 கட்டுக்கு ஒரு வாட்டி விட்டால் போதும். சென்டருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது விடுங்க. ஆயில் கம்பல்சரி விடணும். இந்த டப்பாவில் ஊற்றிட்டு ஒரு 50 கட்டுக்கு ஒரு வாட்டி இறங்கி இதை ஆன் பண்ணிட்டு ஒரு 2 கட்டு ஓடுற வரைக்கும் ஆன் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதிலே சர்க்குலேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ப், இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாங்காய் பிளேட்டுக்கு மோஸ்ட்லி எந்த கஸ்டமரும் வந்து மாங்காய் பிளேட் பேரிங்க்கு வந்து கிரீஸ் வைக்கிறதில்ல. நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் வந்து அவங்களுக்கு கை வச்சா சொல்லிட்டு போவோம். எங்கள் கையிலேயே, அதாவது இப்படி நோஞ்சி இங்கே கிரீஸ் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் கையை வச்சே காட்டு போவோம். அதுவும் இல்லாமல் இவருக்கு லாஸ்ட்டாக கொடுக்கும்போது இது போல் கையில் கிரீஸை காமிச்சோம். அண்ணன் வச்சு எடுத்துன்னு வந்துட்டு கிரீஸை எனக்கு சொல்ல பண்ணிட்டாரு. அந்த இடத்த வீடியோவில் காட்டுறேன், இது உள்ளே காட்டுவோம். இந்த பேரிங்க்கு கம்பல்சரி டெய்லி ஒரு வாட்டி வந்து கிரீஸ் வைக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கவரில் வச்சுருக்கீங்க கிரீஸை. இந்த கவர்லலாம் வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்க, இந்த கவருக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு, இந்த வரல வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்புக்குள்ளே பேரிங் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக கிரீஸ் வைக்கணும். இந்த பாருங்க, இப்போ கிரீஸ் அடையாளம் தெரியுதா. எல்லா கஸ்டமரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கவரில் வச்சிடுறாங்க. நானும் கிரீஸ் வச்சேன்றாங்க. போய் கைட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாங்காய் பிளேட் இருக்கும், இந்த வரல வைக்கிறோம் பாருங்க, இது உள்ளே கரெக்டாக கிரீஸ் அப்ளை பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் கீர் பாக்ஸு பார்த்தீங்கன்னா 140 ஆயில், ஹைட்ராலிக் பம்புக்கு 68 ஆயில் ஊற்றணும். இதெல்லாம் வந்து டெய்லி மெயின்டெனன்ஸ். கிரீஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பீட்டர் ஜாயிண்ட்டுக்கு 2 இடம் வருதோம். இங்கே ஒன்று, இந்த இடம் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி போல்ட் ஸ்ப்ராக்கெட் கட்டாவது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மெயினான கிரீஸ் அடிக்கணும். இந்த இடத்துல மெயினாக கிரீஸ் அடிங்க. இதில் கிரீஸ் இல்லைனாலும் சேஃப்டி போல்ட் அடிக்க கட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம். இன்னொரு பாயிண்ட் வந்து இதுக்கு நேரில் ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த இடம் வரைக்கும் டெய்லி வந்து நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணணும். இப்போ சுவிட்ச் கனெக்ஷன் பார்க்கலாம். இந்த நாங்கள் போர்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த போர்டில் ரெட்டு அண்ட் பிளாக் இருக்கும். ரெட்டு ப்ளஸ்லேயும் பிளாக் மைனஸ்லேயும் கனெக்ஷன் போட்டு உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி ஒயரிங் பண்ணி வச்சிங்கன்னா அந்த சுவிட்சிலேருந்து எடுத்துக்கலாம், இல்லைனா பேட்டரியிலேருந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ப்ளக் பாயிண்ட்டு. இந்த ப்ளக் பாயிண்ட்டில் வந்து நாங்கள் கொடுக்குற அடாப்டர் கரெக்டாக அதில் இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு இந்த இது க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு பவர் பட்டனு, இது வந்து நம்ம நூல் இடையில் கட் ஆகிடுச்சுன்னா இதை ப்ரெஸ் பண்ணுவோம், நூல் தானாக இறங்கும். இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து கட்டு லோட் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது
இது பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோ. இப்போ ஆட்டோமேட்டிக் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்டுக்கும் வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, இதில் கையை வைக்க தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். மேனுவல் போட்டிங்கன்னா அப்போ லோட் ஆன பிறகு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோ செட் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த ஆட்டோவில் ப்ரெஸ் பண்ணிக்கணும். பவர் பட்டன் ஆன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓடின கட்டு பார்த்தீங்கன்னா 12 கட்டு ஓடி இருக்கு. ஒரு கட்டுக்கு 20 ரூபா ரேட் செட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம கட்டோட ரேட்டை மாற்றணுன்னா நல்லா பார்த்துக்கங்க. கட்டு ரேட்டு ஃபஸ்ட்டு மாற்றணுன்னா இந்த செட்டு பட்டன் அழுத்துங்க. ஓகே, அழுத்திட்டீங்களா? இதை கொஞ்சம் புஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த செட்டுன்ற பட்டனை ஒரு செகண்ட் அழுத்தி பிடிங்க. இது போல் வந்துடும் ஏபி, அதாவது 2 இடம் ரேட் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏல பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட் செட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுண்ணா ரேட்டு? 40 ரூபா. இப்போ 40 ரூபா ரேட் செட் பண்ணோன்னா இந்த ப்ளஸர் ஆகுது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த 0 ப்ளஸர் ஆகுதா? இந்தலேருந்து இதுக்கு பக்கத்தில் போனோன்னா இந்த பட்டனை அழுத்துங்க. இந்த டோட்டல் பட்டன் அழுத்திங்கன்னா ஒரு டிஜிட்லேருந்து அடுத்த டிஜிட்டில் மாறும். இது பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த நம்பரை மாற்றணுன்னா இந்த ரீசெட்டுன்னு இல்லை, அதை அழுத்துங்க. அப்போது 3 4 இவர் வந்து 40 ரூபா கேட்டிருக்காரு. 40 ரூபா வச்சாச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா செட்டுன்ற ஒரு பட்டன் அழுத்தணுமா, ரேட் இப்போது 40 ரூபாய்க்கு செட் ஆகிடும். இப்போ இந்த கட்டு 12 ஓடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 12 கட்டு ஓடினதை 0 ஆகணும்னா இந்த ரீசெட்டை ஒரு செகண்ட் ஆகிட்டு பிடிங்க. இப்போ 0 ஆயிடுச்சு. கட்டு 0 ஆயிடுச்சு. ரேட் வந்து 40 ரூபாவில் இருக்குது. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகணும். டோர் ஓப்பன் ஆகிற செகண்டு வச்சுக்கலாம். எப்படி வைக்கிறதுனா இந்த டோட்டல் ஃபஸ்ட்டு அழுத்தணும். டோட்டல் நம்ம கட்டாக லோட் ஆனவுடனே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் வந்து டம்னு அடிக்கும். அதாவது சிலிண்டர் வந்து ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். அதுபோல் டமால் சவுண்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எதனா வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கண்ட்ரோல் பண்ணி இது போல் ஸ்லோவாக விழ வைக்கணும்னா இந்த மேலே ஒரு கண்ட்ரோல் வால்வு கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா? அந்த வால்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேகமாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுங்க. ரொம்ப டமால் அடிக்கிற மாதிரி வைக்காதீங்க. இது போல் இது பாருங்கள், பொறுமையாக அந்த சவுண்டே கேட்காது, க்ளோஸ் ஆகிற சவுண்டே கேட்காது, அது போல் வச்சுங்க. நல்லா லைஃப் வரும்.